ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு கடலை மாவும் தேவையில்லை, நீங்கள் பூந்தியும் பொரிக்க தேவையில்லை. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றி இதில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சமாக ஸ்டார்ச் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவும் போது அது போயிடும். அப்போ தான் லட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கழுவாமல் செஞ்சுட்டிங்கன்னா லட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா கழுவிடுங்க. இப்போது இதை 2 தடவை நல்லா கழுவியாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் சுத்தமாக இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இதை பார்த்து அரைச்சிக்கணும். நீங்கள் பருப்பு அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா 2 பேட்சாக இதை அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதனால் நான் ஒரே பேட்சாகவே இதை அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, முழுசாக கடலைப்பருப்பாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்சர் ஜாரில் இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடக்கூடாது. சேர்க்காம ஒரு 5-6 செகண்டுக்கு பல்ஸ் மோட்லேயே நீங்கள் அடித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை அதே பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு மோதிச்சூர் லட்டு கிடைக்கும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். நம்ம பக்கோடெல்லாம் பொரிச்சு எடுப்போம்ல, அதே மாதிரி இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஷேப் கொடுத்து பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம பொரிச்சிட்டு இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால நம்ம பக்கோடா போடுவோம்ல, அதே மாதிரி சின்ன சின்ன சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 சைடு திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் பொரிச்சாலே போதும். நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அதனால இது ரொம்ப நேரம் பொரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நேரம் பொரிய விட்டுட்டிங்கன்னா லட்டோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் கருகல் வாடை கூட வரலாம். நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் பொரிச்சிட்டு இதை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள், இது போல் எல்லோ கலரில் இருக்கும்போது இதை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இதில் இருக்கிற எண்ணெயையும் நல்லா வடிச்சிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீதம் இருக்கிற எல்லா மாவையும் பொரிச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக பக்கோடா மாதிரி இருக்குல்ல. இதை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சூடாக இருக்கிற போதே சேர்த்துட வேணாம். இது நல்லா ஆறணும். அப்புறம் தான் நம்ம மிக்சர் ஜாரில் இதை போட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். எல்லா பக்கோடாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததான் ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைய விடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இது ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இதை நம்ம பாகு கரைசலை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலர் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இந்த லட்டுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலைப்பருப்பும் சர்க்கரையும் தான். கேசரி பவுடரும் ஏலக்காவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம இதை சேர்க்கும்போது ஸ்டவ் ஆனில் இருந்துச்சுன்னா லட்டு ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதும் இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம லட்டு பிடிக்கணும்.
இன்னொரு பக்கம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 10-15 முந்திரி பருப்பை அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 10-15 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு இது லேசாக நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம லட்டை கிளறி வச்சுருக்கோம்ல, இதை அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்கணும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு இந்த பூந்தி வந்து ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுறணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இதை இப்போ ஒரு ஓரமாக 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது லேஸ் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியும் சுகர் சிரப்பும் எவ்வளோ அழகாக கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி லேசாக நம்ம கையில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லேசாக இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா நம்ம லட்டு ரெடி ஆயிரும். லேசாக இது போல் நல்லா பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் இந்த மாதிரி உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து சூப்பராக தயாராகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோதிச்சூர் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டை நீங்கள் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பூந்தியையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலந்துருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், லட்டு பிடிக்க வராது, உதிரி உதிரியாக இருக்கும். அதனால சக்கரைப்பாகு தனியாக ரெடி பண்ணிக்கோங்க. கம்பிப்பதம் வரணும்னுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் சுகர் கரைஞ்சி வந்தால் போதும். அந்த சக்கரைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இலைகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிக்கலாம். அதே நேரம் லட்டு பிடிக்க வரல, உங்களுக்கு இலைகளாக இருந்துச்சுன்னா 1 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு லட்டு பிடிக்க வந்துடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அதுக்கெலாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா லட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக பர்ஃபெக்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி அந்த அளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த லட்டு கடலை பருப்பில் செஞ்சதுன்னு நீங்களே சொல்கிற வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.